வெல்கம் பேக் டு ஏஜி டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது மாதிரி ஃபோன் லான்ச்சர் உங்கள் ஃபோனில் எப்படி செட் பண்ணுறது தான். நான் ஸ்க்ரீனில் வச்சுருக்கு நோக்கியா ஃபோனும் எதுவும் கிடையாது. என் ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து நோக்கியா லான்ச்சர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது தான். நம்ம ஓல்டு மாடல் நோக்கியா லான்ச்சர் இருக்குல்ல, அது எப்படி இது மாதிரி லான்ச்சராகவே செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அந்த மாடலோட வந்து லான்ச்சர் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி செட் பண்ணால் போதும், இது மாதிரி செட் ஆயிரும். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, யூனிக்காக இருக்குல்ல, இந்த மாதிரி லான்ச்சர் செட் பண்ணால் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்க்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் சப்ஸ்கிரைபும் தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோ கொடுக்கலாம். ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் சர்ச் பார் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் பார் கிளிக் பண்ணிவிட்டு நோக்கியா ஃபோன் ஸ்டைல் லான்ச்சர்னு டைப் அடிச்சுக்கோங்க. அதில் நிறையா வரும். நான் என்ன சொல்கிறேனோ அதை சஜஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் ஸ்க்ரீன் டிஸ்பிளேல என்ன தெரியுதோ அதை கரெக்டாக பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா மித்த ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நிறையா ஆட்ஸ் வர ஆரம்பிக்கும். நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃப்ரீ தான், ஃபுல்லி ஃப்ரீ தான். இதில் ஆட்ஸும் கம்மியாக தான் வரும். ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போய்க்கோங்க. இதில் வந்து மேலே இருக்குது பாருங்கள், ஸ்டேட் டிஃபால்ட் லான்ச்சர், அதை கிளிக் பண்ணிவிட்டு நோக்கியா லான்ச்சர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்துருங்க. அந்த நோக்கியா லான்ச்சரோட நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டேரெக்டாக வரணும்னு கேட்டதுக்கு எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த நோக்கியா லான்ச்சரோட ஆக்சஸ் வந்து அலோவ் பண்ணி விட்ருங்க. அலோவ் கொடுத்துருங்க. ஜஸ்ட் அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ வெளியே வந்து பாருங்கள், லான்ச்சர் உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனில் செட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சென்டர் பட்டன் கிளிக் பண்ணுறேன். மெனு பட்டன் கிளிக் பண்ணோடனே நம்ம ஸ்க்ரீனில் இருக்க என்னென்ன ஆப் இருக்கோ அது எல்லாமே ஷோப் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா வெளியே வரது பட்டன் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆப்ஷன் இருக்குது. கேம், நம்ம இந்த நோக்கியா ஃபோனில் கேம் விளையாடவும் இந்த ஸ்னேக் கேம் அதெல்லாம் கூட இதில் வருது. அதுவுமே நம்மளால் ப்ளே பண்ண முடியுது. அதுக்கப்புறம் இன்டர்நெட் வேணும்னா இதுவே தனியாக இன்டர்நெட், இந்த ஃபோன்லேயே இன்டர்நெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் வந்து ஆப்ஷன் இருக்குது. இன்டர்நெட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கீபேடில் கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதுவே இன்டர்நெட் யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்குது. இதிலே கேமரா யூஸ் பண்ணுற மாதிரி முதற்கொண்டு காமிக்குது. நீங்கள் இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா, க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த இது வேணாம், லான்ச்சர் வேணாம், க்ளோஸ் பண்ணி நினச்சேன். இதிலே பார்த்தீங்கன்னா கீபேடில் ஹோம் ஸ்க்ரீன் மாதிரி ஒரு பட்டன் காமிக்கும். ஹோம் ஸ்க்ரீன் பட்டன் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் லான்ச் இருக்கும். சிஸ்டம் லான்ச்சர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் இதுக்கு வந்துடும். இந்த லான்ச்சர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. இல்லைன்னா வேறு எதுவும் லான்ச்சர் வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பாய்.